Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேரத்தான் சீரீஸ்ல லாஸ்ட் சாப்டர் 14 ப்ராபபிலிட்டி தான் my dear students பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டரோட என்டையர் சிபிஎஸ்இ 10th மேக்ஸ் மேரத்தான் சீரீஸ் ஒன் ஷாட் சீரீஸ் எது வேணாலும் சொல்லலாம். நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் தான். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. PYQ சீரீஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சீரீஸ்னு அதுலேயும் ஒரு சீரீஸாக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த லெக்சர் இந்த ஒரு பிளேலிஸ்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட கைடும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ மறக்காமல் கூகுள் ஃபார்ம் லிங்க் கீழே தான் இருக்குது, ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு சாம்பிள் பிடிஎஃப் லிங்க்குமே கீழே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வேணா ஆன்லைன் காப்பி மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு டிஜிட்டல் காப்பி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு புக்குக்கு ஆர்டர் கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போயிடலாம். ப்ராபபிலிட்டியை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கிரிக்கெட் பார்க்குறீங்க, நிறைய கேம்ஸ் பார்க்குறீங்க, எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு அவங்க அனலைஸ் பண்ணுற விஷயம் என்னது? வின்னிங் ப்ராபபிலிட்டி. இப்போ கிரிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சிஎஸ்கே மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறப்ப அங்கே பிச் எப்படி இருக்குன்னு தெரியலையே, அந்த பிச்சோட லெவல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குமா, இல்லைனா வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா, அதை அனலைஸ் பண்ணுவாங்க. டீம் பிளேயர்ஸ் எங்கே வந்து யாரை நிப்பாட்டணும், எப்படி நிப்பாட்டணும், எல்லாமே அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஹெல்ப் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பண்ணுன்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுத்துரும், அதை ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வச்சு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் ப்ராபபிலிட்டி. இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா, அப்போ என்ன யோசிப்பாங்க? மழை பெய்யறதுக்கு என்ன வேணும்? கரெக்டான மேகம் வேணும். மேகம் மட்டும் இருந்தால் போதுமா? காற்று அடிக்கணும். அப்போ மேகமும் வந்து காற்றும் எப்போ அடிக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி இது ரெண்டும் ஒன்றா இன்னைக்கு வரும், அப்போ இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு பெய்யாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மறுநாள் பெய்யும். திடீர்னு பார்த்தா மறுநாளும் பெய்யாது, 4வது நாள் அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சு ஊத்திடும். என்ன சொல்லுவாங்க? அவ்வளவுதான்ப்பா, இதுக்கப்புறம் வந்து காத்தும் வராது மேகமும் வராது, எல்லாரும் ஜாலியா இருங்கன்னு சொல்ற நேரத்துல மழை. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அன்னைக்குதான் சரி துணியை துவைப்போம், காய வைப்போன்ட்டு காய வச்சா அவ்வளவுதான், அன்னையோட நம்ம காயவே மறந்துட வேண்டியதுதான். அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டியை நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. ஸோ அதை பத்தி தான் நம்ம கொஞ்சம் டெப்தா, அது இல்லாமல் இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈஸியாக உங்களுக்கு ஒரு 6 to 8 மார்க்ஸ் சாலிடா வந்துடும், 1 மார்க் எல்லாமே. ஏன்னா இதுல தியரி பெருசா கிடையாது, நிறைய ஃபார்முலாஸ், ரொம்ப கஷ்டமான ஃபார்முலா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கூட ஒரு 7-8 ஃபார்முலாஸ் ரொம்ப கொஞ்சம் நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஜாலியான சாப்டர் எதுனா ப்ராபபிலிட்டி ஒன்று நம்ம 10th மேக்ஸ்ல. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஒரு ஷார்ட்டான லெக்சரா தான் இது இருக்கும். ஓகே, இப்போ வாங்க. ஃபர்ஸ்ட் திங், ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ப்ராபபிலிட்டியில் நமக்கு வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள்ல ஒன்று ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். அது என்ன சார் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா? ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா எது வேணாலும் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவீங்க, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அதில் வந்துட்டு இதை இதோட கனெக்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி இது என்னென்னமோ பண்ணுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி என்ன வேணா பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காயினை டாஸ் பண்ணலாம், மேலேருந்து ஒரு குளத்தை நோக்கி நம்ம இந்த கல்லை தூக்கி போடலாம், இல்லைனா குளம் இருக்குன்னா அதில் வந்துட்டு இந்த மாதிரி விடுவாங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு பேர் என்னன்னு கரெக்டாக தெரில. அப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஜம்ப் பண்ணும், அந்த ஸ்டோன் வந்துட்டு உடனே உள்ளார போயிடாரு, அது ஏதோ வந்து ஒரு சர்ஃபேஸ் மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி போகும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எது வேணாலுமே. இப்போ நானே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பென்னு செய்ய போகிறேன் சார் அப்படிங்கலாம், அதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் ஒரு ஃபோனு செய்ய போகிறேன் சார், நான் ஒரு கேமரா செய்ய போகிறேன், நான் ஒரு மைக்கு செய்ய போகிறேன், எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் கீழே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டிக்கான பேஸ். அதாவது இப்போ செய்ய போறேன்னொன்னே, அதை வச்சு இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, இப்போ அம்மாட்ட போயிட்டு அம்மா நான் மேக்ஸ்ல 100க்கு 100 வாங்க போறேன், சென்டம் தான் என்னோட டார்கெட்டுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, ஒரு அபோவ் ஆவரேஜாக இருக்கீங்கன்னா சூப்பரா வந்துடுறான்னு வாங்க. அது கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு வாங்க. அதுவே இன்னும் கம்மியாக மார்க் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா திடீர்னு இவ்வளோ மார்க் எடுக்கிறேன்னு சொல்கிறானே, என்ன அச்சீவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் சொல்கிறது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன வேணாலும் இருக்கலாம். அதாச்சும் வின் பண்ணலாம், வின் பண்ணாமலும் போகலாம். இதுதான் ப்ராபபிலிட்டிக்கான பேஸே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஈவெண்ட் எடுப்போம், தனியாக ஒரு ஈவெண்ட் எடுப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு 500 அவுட் ஆஃப் 500 சென்டம் டோட்டலாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிபிஎஸ்இ 10th உங்களுக்கு வந்து 500 அவுட் ஆஃப் 500. அதில் மேக்ஸ் மட்டும் ஒரு ஈவெண்ட்டாக எடுக்கலாம், மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் மட்டும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுக்கலாம், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரி ஒன்றுமே எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுக்கலாம், ஒன்று தனித்தனி ஈவெண்ட்டாக எடுக்கலாம். இதில் நம்ம ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரியல் லைஃப்லாம் போகாமல் ஒரு 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை தான் திருப்பி 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 ப்ராபபிலிட்டியில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன சார் அப்படின்னா டைஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நீங்கள் விளையாடுவீங்களா அந்த தாயக்கட்டை, அந்த டைஸ் அது வந்துட்டு ப்ராபபிலிட்டியோட ஒரு கிங்குன்னே சொல்லலாம். அந்த டைஸு கார்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டு வின்னிங் ப்ராபபிலிட்டியை நம்ம அனலைஸ் பண்ணுறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் காயின்ஸ்லாம் மறக்கவே முடியாது, நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காயின்ஸை வந்து நிறைய இடம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராபபிலிட்டினால இது 3 இல்லாமல் இருக்காது. ஸோ நீங்கள் 10th மேக்ஸுக்குனால இதை 3 பேஸ் பண்ண ப்ராபபிலிட்டி தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஒரு சில கொஷின்ஸு கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, நம்ம அதுக்கு ரெடி ஆகிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண இதெல்லாம் ஈஸி, அவ்வளோதான், அசால்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ட்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம், அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டைஸ் நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தலைவர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களாம் இந்த படம் பார்த்துருக்கீங்களா? சிவாஜி த பாஸ், ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து அந்த காயின் டாஸ் பண்ணுற சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ நமக்கு விழுறது சிங்கப்பாதையா பூப்பாதையா பார்த்துருவோம் அப்படின்ட்டு தலைவர் இந்த சீனில் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ரெக்கமெண்டட் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் சொல்கிறேன் அந்த சீனில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் சாம்பிள் ஸ்பேஸ். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னா இதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்னா அது இந்த மாதிரி நடக்குது. இப்போ வந்து நான் காயினை டாஸ் பண்ணுறேன், அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும்? இப்போ ஒன்று ஹெட் வரும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இல்லைனா வந்துட்டு என்ன ஒரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளார் வரும். இது 2 தான் வரும். இது 2த்துக்கு நடுவில் நீ ஒன்று யோசிப்பீங்க, 2த்துக்கு நடுவில் போயிட்டு இப்படி நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவோன்ட்டு. அது ஆனால் பாசிபிலிட்டியில் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து மேட்சுக்காகவும் சரி எல்லாத்துக்குமே நம்ம டாஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், திரும்ப எடுத்து இது 2த்துல ஒன்று தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டாஸ் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு ஒரு கிங்குமே, நான் எனக்கு கரெக்டாக ஒரு நேம் தெரில, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவர் வந்து அவங்களோட சோல்ஜரை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாராம், 2 சைடுமே ஹெட் இருக்கிற காயினை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஜெயிக்க போகிறோமா இல்லையாங்கிறத இந்த காயின் சொல்லும் அப்படின்ட்டு அவர் டாஸ் பண்ணுவார். அவருக்கு தான் தெரியுமே வர்றது எந்த சைடாக இருந்தாலும் ஹெட்டு தான் அப்படின்ட்டு, ஏன்னா அவர் தான் ஃப்ளார் சைடே வைக்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அதில் இருக்க சாம்பிள் ஸ்பேஸ் பாசிபிலிட்டி ஒன்று தான், ஹெட்டு தான். அவர் ஹெட்டு வந்துடுச்சு நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தாருன்னா எல்லா சோல்ஜர்ஸ் போயிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு ஜெயிச்சிருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. இதுவுமே அவர் ஒரு ப்ராபபிலிட்டி தான் அங்கே வந்து யூஸ் பண்ணிருக்காரு. சரிங்களா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், இப்போ நீங்கள் மேக்ஸில் இந்த எக்ஸாம்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் அதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். இப்போ போர்டு எக்ஸாமுக்கு ஓரளவு யூஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெயிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா நிறைய அனலைஸ் பண்ணணும், படித்தா மட்டும் பத்தாது. அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் நிறையா படிச்சிட்டேன் சார், தியரி வைஸ் ஸ்ட்ராங்கு சார் அப்படின்னா அந்த தியரியை 3 hours எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணணும், எந்த ஷார்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் மஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காயினை டாஸ் பண்ணோம்னா எவ்வளோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2 தான். அதுவே 2 காயினை அட் அ டைமில் டாஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 4 பாசிபிலிட்டிஸ் வரும். ஹெட் வரலாம், ஹெட் டெய்ல் வரலாம், டெய்ல் வரலாம், டெய்ல் ஹெட் வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இதே மாதிரி ஒரு டையை ரோல் பண்ணோம்னா 6 வரும். அதுவே 2 டையை ரோல் பண்ணால் என்ன வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து டெக் ஆஃப் கார்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு சாம்பிள் ஸ்பேஸில் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஈவெண்ட். இப்போ வந்து ஈவெண்ட் நான் முன்னாடியே சொன்னேன்ல, இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸ்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈவெண்ட்னா அதுலேருந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம். இப்போ ரோலிங் ஏ சிங்கிள் டை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எடுத்துக்கிறேன், கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர். நான் ஈவன் நம்பர் மட்டும் தான்ப்பா என் ஈவெண்ட் 1. அடுத்து ஈவெண்ட் பி 5ம் 6ம் மட்டும் தான்ப்பா வரணும். அடுத்து 3, அதுக்கப்புறம் தான் ப்ராபபிலிட்டிக்குள்ளாரே வருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா P of Eன்னு எடுத்துப்போம். அந்த ஈயோட டெஃபினிஷன் தான் ஈவெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்.
So, இப்போ first my dear students, elementary event. Elementary event என்னன்னு பார்த்தீங்கன்னா an event having only one favorable outcome. ஒரே ஒரு இடத்துல தான் my dear students வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டையை நம்ம எடுத்துக்கிறோம், ஒரே ஒரு டை. ஸோ 6 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கு. நான் 4 எடுத்துக்கிட்டேன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுதான் எலிமெண்ட்ரி ஈவெண்ட். இது எல்லாமே உங்களுக்கு 1 மார்க்லேயே கேட்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க my dear students. இந்த தியரிலாம் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இம்பாசிபிள் ஈவெண்ட், அதாச்சும் அந்த ஈவெண்ட்டில் அது நடக்கவே நடக்காது. இப்போ ஹெட்டும் டெய்லும், நான் வந்து ஒரு காயினை வந்து நான் டாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டு டெய்லும் இது 2 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் நான் வந்துட்டு புதுசாக ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோமே, நம்ம கார்ட்ஸ்லேருந்து ஜோக்கர் வருமானு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இம்பாசிபிள் ஈவெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் கதையே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஈவெண்ட் தட் கேனாட் அக்கர் அண்டர் எனி கண்டிஷனில் நடக்காது. கெட்டிங் 7 ஆன் அ ஸ்டாண்டர்ட் டை நடக்காது. ஏன்னா அதில் இருக்கிறது 6 ஃபேஸ் தான், 6 சைட்ஸ் தான். ஸோ 6 தான் அதிகபட்சம் ஒரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஷூர் செட்டின் ஈவெண்ட்டுக்கு தான் நான் சொன்ன ராஜா கதை வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது 2 பக்கமும் ஹெட் வச்சுக்கிட்டு டாஸ் பண்ணோம்னா நமக்கு ஹெட் தான் வரும். ஓகே, நான் வந்து ஷுவராக சொல்ல முடியும் இந்த ஈவெண்ட் நடந்தே தீரும்பா அப்படிங்கிறது தான் ஷுர் ஈவெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், செட்டின் ஈவெண்ட். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. கெட்டிங் எ நம்பர் லெஸ் தேன் 7 ஆன் எ டை. இப்போ 7க்கு கீழே எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வரும். எல்லாமே 7க்கு கீழே தான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஷோர் ஈவெண்ட்டை P of E is equals to 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அதாவது ப்ராபபிலிட்டியில் வின் ஆகுறோன்னா அது வந்து 1ன்னு சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே நாட் பாசிபிள், அதாச்சும் வின்னிங் லூசிங்னா 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்டையர் ப்ராபபிலிட்டியுமே நம்ம 0 to 1 நடக்குமா நடக்காதா அவ்வளோதான். அப்படி நடக்கும்னா எவ்வளோ தூரம் நடக்கும், நடக்காதுன்னா எவ்வளோ தூரம் நடக்காது. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா 0, இது கொஸ்டின்ல கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராபபிலிட்டியோட இன்டர்வல் 0 to 1 ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருவாங்க. ஃப்ராக்ஷனில் 0 to 1க்குள்ளார வர ஃப்ராக்ஷனை தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஒரு சிலது வந்து 0க்கு கீழே போகும், மைனஸில் இருக்கும். ஒரு சிலது 1க்கு மேலே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணி 0 to 1 வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்லேருந்து வர ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய 1 மார்க் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட் that even E does not happen written as E bar இல்லை E dash அப்படின்னு சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஈவெண்ட் வின்னிங் எ மேட்ச்னா E dash வந்து நாட் வின்னிங் எ மேட்ச், அதாவது லூசிங் எ மேட்ச். சாரி, E dash வந்து நாட் வின்னிங் எ மேட்ச், லூசிங் எ மேட்ச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வித்தியாசம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்னா வின்னிங் நாட் வின்னிங், அதாவது இதுக்கு வந்துட்டு எனக்கு 1 வரும், இதுக்கு வந்து எனக்கு 0 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சம் பண்ணனா எனக்கு 1 வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ வின்னிங் நாட் வின்னிங் இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் 1 வரும். ப்ராபபிலிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மெஷர் ஆஃப் அன்சர்டனிட்டி இன் நியூமரிக்கல் டேர்ம்ஸ். அதுதான் நம்ம பார்த்தோம்ல 0 to 1. அந்த அன்சர்டனிட்டியை 0 to 1ல் நம்ம அப்ளை பண்ணோம்னா அதுதான் வந்துட்டு ப்ராபபிலிட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றது எல்லாமே வந்து சிம்பிள் தான். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபேவரபிள் டு A, நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள். இதுதான் வந்துட்டு சாம்பிள் ஸ்பேஸ். இதை தான் N of Sன்னு டினோட் பண்ணுவாங்க, ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு 2 approaches of probability. எம்பிரிக்கல் மெத்தட் வந்து நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ் 9ல் பார்த்துருப்பீங்க. இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரையல்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஈவெண்ட் இதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ N of S, N of E அதை பேஸ் பண்ணி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் ட்ரையல் அதை தான் அதாச்சும் ரொம்ப சிம்பிளாக படிச்சிருப்பீங்க, இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக படிப்பீங்க. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ வாங்க காயினை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட் அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ காயினை வந்து நம்ம டாஸ் பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சிங்கிள் காயினை டாஸ் பண்ணோம்னா என்னென்ன பாசிபிலிட்டி, ஹெட்டு வரும் இல்லைனா டெய்ல் வரும். ஸோ டோட்டல் அவுட்கம்ஸ் 2 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஹெட்டு வரும்னா 1/2, டெய்ல் வரும்னா 1/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணோம்னா நமக்கு 1 வரும். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். இதுவே 2 காயின் இப்போ நான் டாஸ் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 காயின் டாஸ் ஆகி திரும்ப கீழே வந்து விழுந்துருக்கு. இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட், டெய்ல்னு வரும். ஸோ டோட்டல் அவுட்கம்ஸ் 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொஷனில் இந்த அட்லீஸ்ட், அட்மோஸ்ட், எக்ஸாக்ட்லி இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செஞ்சு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் அப்படின்னா
1 அதுக்கு மேலே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மோஸ்ட் 5 இருக்கும். இப்போ அட்மோஸ்ட்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அட்மோஸ்ட் 5 அப்படின்னா 5 அதுக்கு கீழே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் 1னா 1 அதுக்கு மேலே இருக்குது, அதாச்சும் டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸில் 1க்கு மேலே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அட்மோஸ்ட் 5னா 5 வரைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்ஸாக்ட்லி 5னா 5 மட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்லிருக்காங்க, அப்போ அட்லீஸ்ட் இந்த இடத்துல 1 ஹெட்னு கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஒரு ஹெட்டும் வரலாம், 2 ஹெட்டும் வரலாம். ஸோ அதுதான் இங்கே இருக்கு. ஸோ டெயில் வரக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3/4. இப்போ எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்ஸாக்ட்லி 3 ஹெட்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல வராது, அது வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து 3 காயின்ஸ் இப்போ வந்து நம்ம சைமல்டேனியஸ்லி பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல HHT இப்படின்னு வரும். இதனுடைய ஜென்ரல் கான்செப்ட் காயின்ஸை பற்றி கேட்டு உங்களுக்கு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா எத்தனை ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னா 2n மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ n = 1ங்கிறப்ப 2 தான், n = 2 இருந்தப்போ 4, n = 3 இருந்தப்ப 8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2³ = 8. ஸோ இதனுடைய ஜென்ரல் டேர்ம் 2n. அடுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கிள் டை ப்ராப்ளம். ஸோ இந்த டையை பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ இப்போ டைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1லேருந்து 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஈஸி தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்பர்ஸில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த அட்லீஸ்ட் 1 இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து ப்ரைம் நம்பரை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நேச்சுரல் நம்பர்னு கொடுக்கலாம், ஆட் நம்பர் கொடுக்கலாம், ஈவன் நம்பர் கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். > 5, <4, <4, இந்த மாதிரி விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, கொஞ்சம் மாறிடுச்சுனாலும் ஆன்சர் தப்பாயிடும், உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வராமல் போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே வந்துட்டு 2 டைஸ் நம்ம வந்துட்டு ரோல் பண்ணி விட்டோம்னா நமக்கு டோட்டலாக 36 பாசிபிலிட்டிஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 6,6 வரைக்கும். அப்போ 6 × 6 மொத்தமாக 36 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு n(s) இதுதான் வந்துட்டு n(s) மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் = 36. அடுத்து கார்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். கார்ட்ஸை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான கொஷின்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துமே கேர்ஃபுல்லாக இருங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஷேப்பும் பார்த்தீங்கன்னா 13 இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்பேட் இது வந்து ஒரு 13. அடுத்து நமக்கு வந்து டைமண்ட் 13, ஹார்டின் 13. ஸோ இது வந்துட்டு என்ன இதுதான் ஸ்பேடு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு கிளப்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிளப்பு, இது வந்துட்டு ஸ்பேட். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 52. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை ஈக்குவலாக 4ஆக பிரிக்கிறாங்க, 4 ஷேட்ஸாக பிரிப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரெட் கலர் தனியாக, பிளாக் கலர் தனியாக பிரிப்பாங்க. அப்போ ரெட் கலர் சேர்த்தோம்னா 26, பிளாக் கலர் சேர்த்தோம்னாலும் 26 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபேஸ் கார்ட்ஸ் மொத்தமாக எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிங், குயின், ஜாக் இது மட்டும்தான் ஃபேஸ் கார்ட்ஸ். ஸோ ஒன்றுலையும் 3 இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 12 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபேஸ் கார்ட்ஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேஸ் கார்ட்ஸ் வந்து 12/52. ஸோ அதுதான் வந்துட்டு ப்ராபபிலிட்டி. அதுக்கப்புறம் ஏஸ் கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏஸ் மட்டும் கேட்பாங்க. ஸோ ஏஸ் வந்து டோட்டலாக 4 தான் இருக்கும். ஸோ ஒரு ஷேப்புக்கும் ஒன்று இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கார்ட்ஸ் 52 இதுதான் நான் வந்து சொன்னேன். ஸ்பேட், கிளப், டைமண்ட், ஹார்ட்னு வந்து பிரிச்சுருவாங்க. ஸோ ஒன்றுலையும் டோட்டலாக 13 இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏசஸ்ன்னு பிரிச்சுருவாங்க, நம்பர் கார்ட்ஸ் தனியாக பிரிப்பாங்க, ஃபீஸ் கார்ட்ஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தனித்தனியாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜியோமெட்ரிக் ப்ராபபிலிட்டி. இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருவாங்க, அதுக்கு நல்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இப்போ நான் டைஸ் போடுறப்ப எவ்வளோ வந்து அந்த சர்க்கிளுக்குள்ள அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள், ஸோ அந்த கான்செப்டையும் நம்ம உள்ளார இறக்குற மாதிரி இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம்ஸ் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக டஃப்பாலாம் இருக்காது. ஸோ அப்போ வந்து ஃபேவரபிள் ஏரியா டிவைடட் பை டிஸ்டன்ஸ், டோட்டல் ஏரியா டிவைடட் பை டிஸ்டன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு. A die is thrown once. Probability of getting
a number other than 3. சிம்பிளான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு போர்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். a die is thrown once, ஒரு தடவை த்ரோ பண்றோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப n of s வந்துட்டு 6. இப்போ வந்துட்டு பாசிபிள் அவுட்கம்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், n of e என்ன வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், getting a number other than 3. so possible outcomes வந்துட்டு 1 2 3 வராது, 4 5 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். so இப்போ probability பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, so 5/6. so answer option C மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி மட்டும் பயப்படவே தேவையில்ல, அப்படியே ஜாலியாக சால்வ் பண்ணலாம். The probability of a player winning a game is 0.78. Complementary event கேட்டாங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். so winning வந்துட்டு 0.79 plus P of E dash is equals to 1 my dear students. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, probability of his losing. so இப்போ P of E dash 1 minus 0.79. so இதில் இருக்க ரிமைனிங் பார்ட் 0.21. எங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு ஆப்ஷன் டி. சால்வ் பண்றப்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, ஏன்னா 21 31 எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து மாத்தி இந்த இடத்துல சிடி ரெண்டுமே வந்து சேமா இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில நேரத்தில் போர்டு எக்ஸாம்ல இப்படி பண்ணுவாங்க. நீங்க ரெண்டுத்துல எது எழுதுனாலுமே கரெக்ட் ஆன்சர் தான். நீங்க வந்துட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டா வந்துடும். இவங்க இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அதுக்கு அவங்க தர அந்த பாதிப்பு வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே நம்மளால அவங்களுக்குன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்காது. இது மாதிரி தான் ஓஎஸ்எம் மெத்தடு, இப்போ வந்து ரிசல்ட்டு எல்லாமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ சிபிஎஸ்சி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல சொல்லுவார்ல சமுத்திரக்கனி, இப்போ நான் தான்டா ஏரியாவோட டாப்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் டாப்ல இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்றாங்க. பரவாயில்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வேலையில கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து probability of guessing the correct answer of certain test question is x/12 my dear students. if the probability of not guessing the correct answer வந்துட்டு 5. இதுவும் வந்துட்டு நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட், சேம் அதே லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கெஸ்ஸிங் வந்துட்டு x/12 plus 5/6 is equals to 1 my dear students. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக சால்வ் பண்ணோம்னாலே வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 2 my dear students. இந்த இடத்துல 10 plus x divided by 12 is equals to 1. அடுத்து 10 plus x is equals to 12. so x is equals to 2 my dear students. அவ்வளோதான் my dear students, கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். A bag contains 30 balls out of which m number of balls are blue in color. so m வந்துட்டு நமக்கு blue in color my dear students. அதை m நம்ம டினோட் பண்ணணும். மொத்தமாக ஒரு பேக்ல 30 balls இருக்கு. Find the probability that a ball drawn at a random from the bag is not blue. இது வந்து ப்ளூவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நாட் ப்ளூனா காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டே யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டோட்டலாக பேக்ல எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 balls மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ n of s வந்துட்டு 30. இப்போ நார்மலாக ஈவெண்ட் n of e நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா m மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களே m டினோட் பண்ணிட்டாங்க, என்னதுன்னா ப்ளூ கலர்ஸ். இப்போ ப்ராபபிலிட்டி P of E equals to டோட்டலாக 30 my dear students, m/30. இது வந்துட்டு நான் 30லேருந்து m பால்ஸ் எடுக்கிறேன், அதாச்சும் ப்ளூ பால்ஸ் மட்டும் எடுக்கிறேன். ஆனால் இவங்க என்ன சொல்லிருக்காங்க, நமக்கு நாட் ப்ளூ பால்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் my dear students, 1 minus m/30. ஸோ 30 minus m divided by 30 my dear students. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் 6 more blue balls வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க in the back, then the probability of drawing, அதுக்கப்புறம் நம்ம blue ball எடுக்கணும் my dear students, will be 5/4 times the probability of drawing a blue ball in the first case. அதாச்சும் first caseனா இது my dear students, 30 minus m divided by 30. இதோட நம்ம 5/4 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லாஜிக்கை வந்து அனலைஸ் பண்ணிடுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 6 more blue balls மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ m plus 6, அப்போ 6 balls ஆட் ஆயிடுச்சுன்னா n of s வந்துட்டு 36. இது வந்துட்டு n of e மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம். இப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி எடுத்தோம்னா m plus 6
divided by 36 my dear students. அவ்வளவுதான் my dear students, ரொம்ப சிம்பிள். இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு வரோம். 5/4 times. இப்போ இது வந்துட்டு probability of E2 னு வச்சு, ஏன்னா இந்த இடத்துல இப்படி வந்து கேட்குறாங்க my dear students. 5/4 times of probability of E1. So 5/4 into, so இப்போ my dear students, probability of E1 ஆக்சுவலாக இதை நம்ம சூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா probability of E1 வந்துட்டு என்னதுன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் இருந்துட்டு P of E my dear students ஆக்சுவலாக M/30 தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. drawing the blue balls, இது வந்து நம்ம not a blue balls கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து நீங்கள் எழுதிடக்கூடாது my dear students. drawing a blue ball in the first case, அப்போ என்ன my dear students வரும்? M/30. அவ்வளோதான் my dear students. ஓகே, இப்போ வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துடும் my dear students. M+6 divided by 36, sorry, 36 is equals to 5. வந்துட்டு நம்ம டேரெக்டாக 5m divided by 120. இப்போ 12 டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா M+6 divided by 3, 5m 10. So 10m plus 60 is equals to 15m. இப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா -5m minus 60. So 5 is equals, sorry, m is equals to 12 my dear students. Okay, புரிஞ்சுதா my dear students? இப்போ வந்துட்டு m ஓட வேல்யூ என்ன my dear students? ப்ளூ பால்ஸ், நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் பார்த்தீங்கன்னா 12. அவ்வளோதான் my dear students இந்த சாப்டர். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபீனிக்ஸ் கைட் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் my dear students. உங்களுக்கு இன்னும் நிறையா நான் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் எடுக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் my dear students. இதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு ஆன்லைன் டியூஷன் வேணாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் my dear students. இப்போதைக்கு கால் பண்ணால் அது கொஞ்சம் ப்ராப்பராக ரீச் ஆக மாட்டேங்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். பை பாய். தேங்க்யூ my dear students.